அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார் அப்படின்ற பாட்டு யூடியூப்பு காலையில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஆனால் அந்த சஜஷனை நான் ஏற்றுக்கொள்ளாமல் ரத்த கொதிப்பு அப்படின்ற பாட்டை வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கிசால சொருகுது கண்ணு காரணம் ஜாயிண்ட்டு ஒன்று அப்படின்ற பாட்டுக்குள்ளே போயிடுவேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே டேட்டா பேஸ். நம்ம ப்ரீவியஸாக என்ன நம்ம ஆல்ரெடி சஜஷன் கொடுத்தோமோ அதை நமக்கு ரிப்பீட்டாக யூடியூபோ எதர் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமிலோ நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இது நம்ம பார்க்குற ஒவ்வொன்றுமே டேட்டா. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. என் பையன் அன்றைக்கி தான் தூங்கிட்டே இருந்தான். காலையில் தூங்கி இப்படி எழுதுறான். அப்போ எழுந்தபோது நான் அவன்கிட்ட கேட்குறேன், படிக்கலாமாப்பா அப்படின்றேன். சரிப்பா படிக்கலாம்ப்பான்றான். ப்ரீவியஸ் டே மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியில் சில சார்ட்லாம் வாங்கிட்டு அதில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதெல்லாம் காமிச்ச உடனே பா இதுதான்ப்பா கடம் அப்படின்னு. டேய் இது கடம் இல்லைடா, இது ஃப்ரிட்ஜுப்பா அப்படின்ட்டான். ஒரு 6 நாள் முன்னாடி தாம்பரம் மார்க்கெட்டில் பானை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது அவனுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுப்பா அப்படின்னு சொன்னோடனே, அப்படியாப்பா இதுதான் ஃப்ரிட்ஜா அப்படின்னா. ஆனால் அவன் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துருக்கான், அதனால் நான் சொல்கிறான் அப்படி. ஸோ இப்படி ஆகிட்டோடனே இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. என் ஒய்ஃபுக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இவன் இப்பயே இதை ஃப்ரிட்ஜுன்றானே, ஊருக்கு நம்ம சம்மர் வெக்கேஷன் கூட்டு போகிறோமே, அங்கே எல்லாத்தையும் வீட்டு வாசல்லாம் பானை வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் ஃப்ரிட்ஜுன்னுவானே, அப்போ எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சான். ஸோ குழந்தைங்க கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதில்ல, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுது அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். லைக் இதன் அடிப்படையில் இதுவும் ஒரு டேட்டா பேஸ் தான். அவனுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது, நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே டேட்டா பேஸ். அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது மாதிரி யூடியூபும் ஃபேஸ்புக் எல்லாமே ஒரு டேட்டா. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஆஃபீஸில் பேசுகிறது, அதாவது ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகிடுது. ஒரு நாள் நம்ம 5 மணிக்கு 9 to 6 ஒர்க்கிங் டைம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ஒரு நாள் சும்மா ஒப்புக்குவாங்க, ஒரு 5 மணிக்கு பர்மிஷன் வாங்கியிருப்போம் வச்சுங்க. அடுத்த நாளும் 5 மணி அவங்க சஜஷன் பண்ணுவாங்க, 5 மணி தான் நீங்கள் முடிச்சிங்க, வேலையை முடிச்சுன்னுவாங்க. அப்படிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே டேட்டான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.